ஹாய் நண்பா நண்பீஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனுக்கான 2 முக்கியமா ஜாக்பாட்டான அறிவிப்புகள் வெளிவந்துட்டு, அதெல்லாம் என்னன்ட்டு இந்த பதிவுல பார்க்கலாம். கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏபிபி கமிஷன் இது ஒன்னாவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் இப்ப வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும் 7th பே கமிஷன் 2016 ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்துச்சு. இதே போல 8th பே கமிஷனும் 10 இயர்ஸ் கேப் விட்டு 2026 நடைமுறைக்கு வரப்போகுது. ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஸ்டெப் கவர்மெண்ட் சைடு எடுக்காமலே இருக்காம, இதுக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, ஒரு நிதிக்குழு ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த நிதிக்குழு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி, டிஎம்எஸ் அலவன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் மதிப்பாய்வு செய்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில ப்ரொபோசல்லாம் அனுப்புவாங்க. கடைசியா இந்த குழு பார்த்தீங்கன்னா, 2014ஆம் தேதி அமைக்காம, அதே போல அவங்க ப்ரொபோசல் அன்னைக்கு 2014ஆம் தேதி இந்த சவுண்ட் கை கமிஷன் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா இந்த ஏடிபி கமிஷன் விஷயமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குழுவும் ஃபார்ம் பண்ணதே இல்ல. இது விஷயமா அகில இந்திய இந்திய பணியாளர்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளரான சி.வி. கோபால் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடிபி கமிஷன் விஷயமா விரைவில் பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வெளியாகும் சொல்லியிருக்காரு. 2026 ஜனவரி முதல் கண்டிப்பா எல்லா பரிந்துரைகளும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காங்க. கண்டிப்பா 2026 ஜனவரி 1 முதல் ஏடிபி கமிஷன் நடைமுறைக்கு வரும்ட்டு உறுதியா அவர் கூறியிருக்காரு. இதனால் நாடு முழுக்க 1 கோடி மத்திய அரசு ஊழியரை பயன்பட முடியும்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய இந்த குறைஞ்சபட்ச ஊதியம் 18,000 34,560 ரூபாயா மாற்றப்பட சொல்றாங்க. அதாவது அவர்களுக்கான குறைஞ்சபட்ச பென்ஷன் தொகையும் 17,280 ரூபாயா உயர்த்தப்படும் தகவல் வெளிவந்துருக்கு. வெயிட் பண்ணுங்க பார்க்கணும். இது அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். அடுத்த மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமா முக்கியமான அப்டேட் வந்துருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதே விஷயமான அப்டேட் இந்த மாதத்துல வெளியாகும் சொன்னாம, இப்போ அதுக்கான டேட் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற போகுது. அந்த தினத்திலே டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமா அறிவிப்பு வெளியாகும் தகவல் வெளிவந்திருக்கு. இப்போ வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனுக்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் 50% அப்படி எப்படி இருக்கு. இப்போ அதையும் பார்த்தீங்க ஒரு 3% இல்ல 4% அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. டிஎன்எஸ் ரிலீஃப் அலவன்ஸ் 54% வரைக்கும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சப்போஸ் 3% டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ஊழியர் மாத சம்பளம் 50,000 ரூபாயா இருந்துச்சுன்னா, அவங்களோட டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா, மாத சம்பளத்துல 1,500 ரூபாய் வரைக்கும் கூடுதல் சம்பளம் கிடைக்கும். வருஷத்துக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் கிடைக்கும். ஸோ இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் விஷயமா அறிவிப்பு செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்துல முக்கிய அறிவிப்புகள் வெளியாக தகவல் வெளியே வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழக போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கடந்த 105 மாதங்களா டிஎன்எஸ் அலவன்ஸே வழங்கப்படாமலே இருக்கு. நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் டிஎன்எஸ் அலவன்ஸ் உடனடியா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்ட்டு போக்குவரத்து கழக சங்கங்கள்லாம் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வராங்க. இதே விஷயமா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, அந்த கோரிக்கைகள்லாம் பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாவே நல்ல முடிவு அறிவிப்பாங்கன்னு தகவல் வெளி வந்திருக்கு. ஸோ இதுவும் காத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.